ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு நீயும். நானும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேர்ட் லவ்வர் இல்லைனா ஒரு அனிமல் லவ்வராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து ஃபாரனஸ் பார்க். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் டச் அண்ட் ஃபீட் பண்ணலாம் பேசிக்காக. அது ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஜோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஜோனாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோனில் வந்து ஆஸ்ட்ரிச், டக் அண்ட் கோட். இங்கே வந்து நம்ம ஆஸ்ட்ரிச் அண்ட் கோட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இவங்க கொடுக்கும்போது ஒரு லீஃப் வந்து கீழே விழுந்துருச்சு. அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அது கீழே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லீஃப் வாங்குவோம் அவங்கக்கிட்ட. கோட் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு, யாராவது கொடுங்க எனக்கும் அப்படின்னு. இது ஃபீட் பண்ணதுக்கு தனியாக எல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஆஸ்ட்ரிச் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கேட் பேலஸ் போனோம், ஜோன் 2. அதுதான் இங்கே வந்து நல்லா ஏசி ரூம் போட்டு வச்சதுக்கும் அதுக்கும் நீங்கள் ஒரு அந்த ஒயிட் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருந்துச்சுங்க. எதுவுமே வந்து ஒரு ஆக்டிவாக விளையாடலாம் இல்லை. அப்புறமா நாங்கள் வந்து ஒரு கேட்டை கொடுக்க சொன்னோம் தூக்கி. ஸோ அதுதான் அது என்ன கோவத்தில் இருக்குன்னு தெரில. அதே பொசிஷனில் தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து தூக்கியிருப்பாங்க போல். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. அங்கே ஒரு பூனை கூட மியாவுன்னு கத்தவே இல்லை. இவங்களை பார்த்து எஸ்பெஷலி ரொம்ப முறைச்சது. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஐயோ, நான் எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பேர்ட் பேலஸ் போனோம். ஸோ அதுதான் ஜோன் 3 இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து காக்டெயில், எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கேயும் ஃபீட் பண்ண விடுவாங்க. பட் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸோட ஸ்டமக்கும் ஃபுல்லாக இருந்துச்சு போல். எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. கொண்டு போனாவே வேணான்னு திருப்பிக்குச்சு. ஆனால் இந்த ஒரு பேர்ட் மட்டும் வந்துச்சு. அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பேர்ட். அது வந்து அவங்க கையில் உட்காந்துச்சு. ஸோ அப்புறம் அதுக்கு ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே இந்த பேர்டு வந்து ஸ்டமக் ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு தெரில. அது வந்து அந்த எட்ஜிலேயே உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு. சாப்பிடவும் இல்லை, ஆனால் சும்மா வந்து உட்காந்துருந்துச்சு. இப்போ பண்ணும் பாருங்க. அந்த டைமில் சரியான சிரிப்பு எனக்கு. அதுக்கப்புறம் இவங்க கேப்பை வந்து ஒரு பேர்டு வந்து நோண்டிகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டைனி ரா பேலஸ் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ராட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஃபெரட்டும் இருந்துச்சு. இதெல்லாமே கேஜில் தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக ஒன்றும் அது கூட இன்ட்ராக்ஷன் இருக்காது நமக்கு. பட் ஃபர்ஸ்ட் 3 ஜோன்ஸ் வந்து நல்லா இருந்தது. மேபி அந்த பூனை வந்து இந்த எலி இங்கே தனியாக இருக்கனால தான் சோகமாக இருந்துச்சோ, இல்லைன்னா டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்த மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயாக. சப்ஸ்கிரைபர்ஸ் கோச்சிட்டு போகிறாங்க நீங்கள் பேசுகிறதுக்கு. இங்கே ஆக்சுவலி எல்லாமே நியூ பார்னாக இருந்துச்சு போல். எல்லாமே ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டு இருந்துச்சு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஒன் வந்து ஒயிட் ஒனை குடிக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்க. தள்ளி தள்ளி விடும் பாருங்களேன். எல்லாம் அதோட வேலையில் பிஸியாக இருந்துச்சுங்க. எல்லாம் பாதி எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லாமே நியூ பார்ன் தான். நீங்கள் ஈஸியாக சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை ஒரு விசிட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் நீயும் நானும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.